ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். டிஜிஎன்ஸ் கதம்பம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு மெனு அகத்தி கீரை சாம்பார். ஆர்கானிக் ஃபுட், அதிக சத்துள்ள கீரை. இது எப்படி சமைக்கிறாங்கன்ட்டு பார்க்கலாம் வாங்க. சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்துருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து இம்மீடியட்டா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அகத்திக்கீரை சாம்பார் இன்னைக்கு செய்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களை கோயம்புத்தூர் வர அழைச்சிட்டு போகிறேன். உங்களோட நானும் வரப்போகிறேன். அங்கே என்ன பழக்கம்னா சோளமாவு தோசை, அப்புறம் அகத்திக்கீரை சாம்பார், கொள்ளு ரசம், பாவக்காய் புளிக்குழம்பு. இது ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்க அங்கே. அந்த ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு இதை செய்து காமிச்சிருக்கேன். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் கல்யாணம் முடிச்சு அங்கே தான் போனேன். நாங்கள் ஒன்று முதல்ல கேட்கக்கூடியது, ஏனம்னே என்ன சமையல், இப்படித்தான் ஆரம்பிப்பாங்க. இப்படித்தான் உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன். செய்து பார்த்து எனக்கு சொல்லுங்க. அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா எனக்கு எல்லாமே இதெல்லாம் சொல்லி தந்தாங்க. இதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அகத்திக்கீரை சாம்பார் உங்களுக்கு அளவு சொல்றேன். 100 கிராம் துவரம்பருப்பு, ஒரு கட்டு அகத்திக்கீரை, ஒரு 150 தக்காளி, 150 சின்ன வெங்காயம், 50 கிராம் தயிர். அகத்திக்கீரை சாம்பாருக்கு 100 கிராம் துவரம்பருப்பு, 150 கிராம் தக்காளி, ஒரு அரை தேக்கரண்டி மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிருக்கேன். இப்போ அகத்திக்கீரை போட போறேன். ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கணும். ஏன்னா கொஞ்சம் நல்லா வேகணும், 10 நிமிஷம் வேகணும். அகத்திக்கீரை போட போறேன். ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெய் ஊத்துறேன். ஏன்னா அது வேகணும். இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, பருப்பு முழுசா வந்துடக்கூடாது. அரை வேக்காடு இருக்கும் போதே, இப்ப தக்காளி பருப்பு அரை வேக்காடா இருக்கும் போது அகத்திக்கீரை அலசி வச்சிடணும். கண்டிப்பா 10 நிமிஷம் வேகணும். குழம்பு கூட்டி வைக்க போறேன். மிளகாத்தூள் எனக்கு கையளவு தான், உங்களுக்கு 2 தேக்கரண்டி போட்டுக்கேன். எனக்கு கையளவு தான். உப்பு ஒரு 2 தேக்கரண்டி, எனக்கு கையளவு தான். ஒரு 100 கிராம் தயிர், புளி ஊற்ற மாட்டேன். ஒரு 200 கிராம் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, ஏன்னா திக்கா தான் வைக்க போறோம். தண்ணி வைக்கக்கூடாது. குழம்புக்கு கொதிச்சுட்டு திக்கா இறக்கி தாளிக்க போறேன். இப்போ அந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு வானொலி வைக்க போறேன். கேஸ் ஃபுல்லா வச்சுக்கலாம். நான் நெய்யில தாளிக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 தேக்கரண்டி நெய், ஒரு 3 காஞ்ச மிளகாய் போடுறேன் வாசனைக்காக. இப்போ சின்ன வெங்காயம் போடுறேன். ஒரு 50 கிராம் வெங்காயம் போடுறேன். நல்லா வதங்கிட்டு கேஸை நல்லா சுத்தமாக கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா படப்படன்னு சிரிக்கும். இன்னொன்று, நான் கடுகு போட மாட்டேன். பாருங்க, சீரகம் தான் போடுறேன்.